சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 20 நாள் கன்னியில் நீச்ச பங்கம் பெறுகிறார். கடைசி 11 நாள் உங்களுக்கு ராசியில் அமர்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நிலை. 20 நாள் ஏதாவது 19 நாள் 12ஆம் இடத்துல இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த 19 நாளும் பார்த்திங்கன்னா ஏற்படும். வெளி மாநிலம் போகிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய சினிமா நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால, அதாவது பெயிண்டர், ஓவியம் வரைவரங்க, ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த, அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், விசாகம், அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா, சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. குரு பாருங்கள் 8ல் இருந்தாலும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நல்ல பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் இரட்டிப்பு வருவாய் வரும், இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வாக்கு ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உதாரணம், ஒரு வழக்கறிஞர் இருக்கார், கேஸ் சக்ஸஸ் ஆகி நல்ல வாதிட்டு சக்ஸஸ் ஆகி அவருக்கு நல்ல ஒரு பேரு புகழ், கவுண்டிங் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோசி இருக்கும் அப்படித்தான். ஸோ இதுபோல் உங்களை பொறுத்தவரையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையில்லை. 3ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தாலும் 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அதுவும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறதால சொத்து வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், மற்றபடி செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறை,
ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி வெளியூர் வெளிநாடு போய் படித்தாலும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானமும் கூடுது, சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடத்துல சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சிவகடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய தருணம் இது. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். சூப்பருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு 6ல் இருந்தால் அப்படியே அள்ளி கொடுப்பாருங்க. 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 5000 ரூபா கிடைக்கும். அதாவது வெளியூர் வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, இல்லை அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்றபடி கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், லேப்டாப் போன்ற நிறுவனங்கள், அதாவது தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அனுசரித்து போங்க. செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதத்தன்மை பாராட்டுவார்கள். சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி 8ஆம் இடத்தில் குரு அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார். அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவங்களால ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அவங்களால ஒரு அனுசரணை அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் முதல் 15 நாள். அடுத்த 15 நாள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்போ 11ஆம் இடத்து அதிபதி 11ல் ஆட்சி பீடம் ஏறுகிறார் என்று சொன்னால் மூத்த சகோதரமால் ஆதாயம் உண்டு. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம், அதுவும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். மற்றபடி உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி செவ்வாய் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இவங்க கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம். ஆனால் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ல் புதன் ஆட்சி பீடம் உச்சநிலை பெறுகிறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு
9 12 குடையவன் உச்சம் நிலை பெறுவதால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் செலவினங்கள் இருக்கும். அதே நேரத்தில் பெண்களால் வரவும் இருக்கும், பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் டூர் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதில் இன்வால்மெண்ட்டோடு செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி இந்த துலா ராசிக்கு 22, 23, 24 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையுமா என்று சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி அல்லது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. இருந்த போதிலும் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா.